பாலஸ்தீன மீது 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் போர் நடத்தி வந்திருக்கிறது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் 65,000 பாலஸ்தீனர்கள் இருக்கின்றனர் என்றும், குறிப்பாக சொல்லப்போனால் 19,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. காசாவில் 90% குடியிருப்புகள் இஸ்ரேலால் நாசமாக்கப்பட்டிருக்கின்றனர். ஐநா முதல் பல சர்வதேச நாடுகள் கண்டனமும் தெரிவித்த நிலையில தான் இஸ்ரேல் இந்த இன தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த நிலையில சென்னையில் பெரியாரின் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பாலஸ்தீன இன நிறுத்த கோரியும் பேரணியானது நடத்தப்பட்டிருக்கு. இந்த பேரணியில பாத்தீங்கன்னா விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் வெற்றிமாறன், அமீர், பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் ஆகிய திரை பிரபலங்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய சத்யராஜ், சிலை பாவிகள் மனிதர்களை விஞ்ஞானத்தை பயன்படுத்துவது கண்டனத்திற்குரியது என்றும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தார். அவர்களுக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா என்றும் குற்றமும் சாட்டியிருந்தார். ஒவ்வொரு முறையும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இன நடக்கிறது என்றும், போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிக்க இஸ்ரேல் திட்டமிட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் பேசுகையில் பார்த்தீங்கன்னா, அதற்கு அமெரிக்கா துணை போகிறது எனவும், எங்களின் பிரபலம் மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருப்பது எதற்கு பிரயோஜனம் இல்லை என்றும் கூறியிருக்காரு. அவரை தொடர்ந்து பேசிய பிரகாஷ்ராஜ், அநியாயத்திற்கு எதிராக பேசுவது அரசியல் என்றால் நாங்கள் அரசியல்தான் பேசுவோம் என்று வினாவியிருக்காரு. ஆனால் உண்மை என்னவென்றால், அங்கே ஒரு கிழவி தன் மகனுக்காக காத்திருப்பாள், ஒரு பெண் தன் கணவனுக்காக காத்திருப்பாள், குழந்தைகள் தன் அப்பாவிற்காக காத்திருப்பார்கள். இந்த நாட்டை, இந்த மண்ணை விற்றது யார் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதை விலை கொடுத்தது யார் என்று எங்களுக்கு தெரியும் என்று கூறியிருக்காரு. நாங்கள் மௌனமாக இருந்தால் இதுதான் நடக்கும். கலைஞர்கள் ஏன் இதை பேசுகிறார்கள் என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும் என்கின்றார்கள். நம்முடைய தனிப்பட்ட உடம்புக்கு காயமானால் நாம் மௌனமாக இருந்தாலும் குணமாகிவிடும். ஆனால் ஒரு நாட்டுக்கு மனித நேயத்திற்கு காயம் ஏற்படும் போது நான் மௌனமாக இருந்தால் அது இன்னும் அதிகமாகும் என்று தெரிவிச்சிருக்காரு. சாகரத்துக்கு முன்னாடி சாகக்கூடாது. காசாவில் நடப்பதற்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் அல்ல, அதற்கு துணையாக இருக்கின்ற அமெரிக்காவிற்கும் காரணம், அதற்கு மௌனமாக இருக்கின்ற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் என்று கூறியிருக்காரு. அதேபோல் அமீர் பேசுகையில் 2023 தொடங்கி இதுவரை 64,000 நடந்து இருக்கின்றனர். இஸ்ரேல் அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு, அதனுடன் கைகோர்த்து கொண்டிருக்கிற இந்திய மோடி அரசு ஆகியவற்றை எதிர்த்து இக்கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கு. இந்தியாவில் இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் தமிழ்நாடு. இந்த மேடையில் இருப்பவர்களின் பேச்சு இந்திய உளவுத்துறைக்கு போய் சேரும், காசாவிற்கும் போய் சேரும் என்று இருக்காரு. அவரை தொடர்ந்து உரையாற்றிய வெற்றிமாறன், எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்பதுதான் ஒரு கலைஞாய மனிதனாக நம் எல்லோருடைய பொறுப்பு. பாலஸ்தீனத்தில் 100 ஆண்டு கால திட்டமிடப்பட்ட இனக்கொலை, பொதுமக்களும் குழந்தைகளும் மருத்துவமனைகளில், பள்ளிகளில் அடைக்கலமாக இருக்கின்றார்கள் என்று தெரிந்து குண்டுகளை வீசி வருகிறார்கள். நூற்றுக்கணக்கான வருடங்களாக அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆலிவ் மரங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கரில் அழித்து வருகின்றார்கள். இன்று காசா பஞ்ச பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5இல் ஒருவர் பசியால் இறப்பதும், 5இல் ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறப்பதும் தான் பஞ்சம். எல்லா உதவிகளும் வெளியே இருக்கிறது, ஆனால் காசாவிற்குள் அனுப்ப முடியவில்லை. இந்த திட்டமிட்ட இன படுகொலையை கண்டிப்பது நம் எல்லோருடைய கடமை. மாற்றம் ஒரே நேரத்தில் நடந்திராது, ஆனால் நம் எதிர்ப்பை பதிவு செய்வது நமது கடமை என்றும் கூறியிருக்காரு.